காலை வணக்கம். ஒரு நதியோ இல்லை ஒரு ஓடையோ ஒரு பாறையின் வழியாக வரும்போது, அது பாறையால் தடுக்கப்படும் போது அது என்ன ஆகுதுன்னா, அதை கிளிப்புன்னு சொல்கிறது. அப்புறம் அது பிரசிப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு நீர்வீழ்ச்சி ஏற்படுது. அந்த நீர்வீழ்ச்சி பெரிய அளவில் இருக்குதா, அதுக்கு பேர் கேட்ராக்ட். அதுக்கு பேர் கேட்ராக்ட் ஆங்கிலத்தில். இது சில நேரங்களில் அந்த ராக் மலைக்கற்கள் ரொம்ப பெருசாக நீட்டாக அகலமாக இருந்துச்சுன்னா அது பேர் கேஸ்கேட். அந்த வழியாக தண்ணி வந்துச்சுன்னா அது பேர் கேஸ்கேட். அந்த கேஸ்கேட் நிறைய கீழே வேகமாக விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நயகரா ஃபால்ஸ் ஒரு மாதிரி. அதுக்கு என்னென்னா, அதை தடுக்கிற அந்த சுவர் நீளமாக இருப்பதால் அது வாட்டர் ஃபாலை பெரிய வாட்டர் ஃபாலாக அது நமக்கு கொடுக்குது. அந்த காலத்துலலாம் அந்த கிளேசியர்ஸ், இந்த மலைகள் ஒட்டி இருக்கிற பனிகள் பள்ளத்தாக்கு வழியாக வரும்போது சின்ன சின்ன கிளிப்பு ப்ரெசிபிஷன் மூலமாக தண்ணி சில இடங்களில் விழக்கூடிய வாய்ப்பு. இப்படி நீர்வீழ்ச்சிக்கு பல்வேறு பலர்கள். திருப்பதிக்கு போனீங்கன்னா ஆகாய தீர்த்தம், ஆகாய கங்கெல்லாம் இருக்கும். எது வழியாக திடீர்னு ஒரு பாறைகளால் சின்னதாக தடுப்பு ஏற்பட்டு அது வழியாக வரும்போது அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி வர்றது தான். இப்படி பல விஷயங்கள் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.